ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட வாக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது நவம்பர் மாதம் 29க்குள்ள மிகப்பெரிய கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் மாற்றம் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ துலா ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப நவம்பர் 29க்குள்ளே கிரகநிலைகளால் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மாதத்தில் 8வது மாதமான கார்த்திகை மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த கார்த்திகை மாதத்தில் சூரியன் விருச்சக ராசியில் பயணம் செய்வார். அதனால் இது விருச்சக மாதம் என்றும் சொல்லப்படும். மேலும் இந்த மாதத்தில் நிறைய கிரகங்களிடையே பயிற்சியானது நடைபெறுது. இந்த கிரகங்களுடைய பயிற்சியானது உங்கள் ராசிக்கு கிரகங்களுடைய சப்போர்ட் கிடைக்குமா, உங்களுக்கு பணமூட்டம் வருமா வராதா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை துலா ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்குங்க. சிறப்பு வாய்ந்தது என்று இந்த கார்த்திகை மாதத்தை சொல்லலாம். மற்ற மாத காட்டிலும் அதிக சிறப்பு வாய்ந்தது கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் கிரகங்களால் அள்ளி கிடைக்க போகுது. அதை ஜோதிடர்களே ஆராய்ந்திருக்காங்க. அவங்க ஆராய்ந்தது படி துலா ராசிக்காரங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஏன் இது சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா? கார்த்திகை மாதம் ஐயப்பன் மற்றும் முருகனுக்கு உகந்த மாதம். இந்த மாதம் பக்தர்கள் மாலை அணிவது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் மகா பரணி தீபமானது ஏற்றப்படும். இப்படிப்பட்ட இந்த கார்த்திகை மாதங்களில் யாருக்கெல்லாம் நன்மைகள் நடக்க போது, எந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டும், யாருக்கு பணவரவு அதிகம் இருக்கும் என்பதை ஜோதிடர்கள் ஒவ்வொரு ராசியாகவே விரிவாக சொல்லியிருக்காங்க. அதன்படி துலா ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத பார்க்க போகிறோம். துலா ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிற பலனை பொதுவானதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் 29 வரைக்கும் முழுவதுமே பொறுமையாக இருக்கணும். அதாவது எந்த ஒரு முழு காரியத்திலையும் பொறுமையாக இருக்கிறது அவசியம். குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதனால் பொறுமை கடைபிடித்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் தப்பிக்கலாம். அப்புறம் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டு. கணவன் மற்றும் மனைவிக்கிடையே காதல்கள் வெளிப்படும். அப்புறம் காதல் வெளிப்படும் போது குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நன்மை அளிக்கும். இல்லைனா கண்டிப்பாக தீமை தான் உண்டாகும். மன அழுத்தம் நிறைய ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் கூட கடினமாக உழைக்க வேண்டியது இருக்குது. அரசு வழி ஆதாயமானது உண்டு. தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். படிப்பில் ஆர்வம் கூடும். மாணவர்களுக்கு வெற்றிகள் குவியும். மாணவர்கள் வெற்றிகள் குவிவதற்கு நாள்தோறும் விநாயகர் பெருமான அருகம்புல் மாலை சாத்தி வழிபாடு செய்யணும். இதை செய்தாவே நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மையானது உங்களுக்கு உண்டாகும். ஸோ பொது பலன்களாக இந்த கிரகநிலைகளால் நவம்பர் 29 வரைக்கும் இதுதான் என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போகிறேன். உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு துலா ராசி சித்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, விடாமுயற்சியை உயிராக கொண்ட உங்களுக்கு நவம்பர் 29 வரைக்கும் நன்மையான நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. குரு பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறதுனால செயலில் தெளிவானது இருக்கும். இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. அப்போ தான் நினைத்ததை உங்களால் சாதிக்க முடியும். குரு பகவானுடைய பார்வை 12, 2, 4ஆம் இடங்களில் இல்லாமல் போனதுனால குடும்பத்தில் உங்களுக்கு இந்த நாட்கள் சிறு சலசலப்பு உண்டாகும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அதுக்கப்புறம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உடல்நிலையில் ஏதேனும் ஒரு சங்கடம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அப்புறம் வீண் செலவுகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும். இருந்தாலும் 6வது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவானால் ஆற்றலானது வெளிப்படும். துணிச்சலோடு செயல்பட்டிங்கன்னா நினைத்ததை உங்களால் சாதித்து கொள்ள முடியும். அலுவலகம் வியாபாரம் போன்ற இடங்களில் ஏற்பட்ட தொந்தரவுகள் எல்லாமே விலகும். உங்கள் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள்லாம் நீங்கும். இழுப்பறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக அமையும். விரயஸ்தானத்தில் கேது சஞ்சாரம் செய்கிறதுனால வரவு செலவுகளில் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சிலர்லாம் குடும்பத்தோடு கோயிலுக்கு சென்று வேண்டுதலை நிறைவேற்றி வருவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். சப்தமஸ்தானத்திற்கு சனி பகவானுடைய பார்வை உண்டாகிறதுனால நண்பர்களோடு வாழ்க்கை துணையோடு இணக்கமாக செல்வது நன்மைக்கு வழிவகுக்கும்.
வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்வதற்கு முன் அது பற்றி நன்றாக யோசிக்க வேண்டும். அப்புறம் அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் ஆதரவும் இந்த டைம் புதன் பகவானுடைய சஞ்சார நிலையை சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் நெருக்கடி இல்லாமல் போகும். பொன்பொருளானது சேரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாகனம் சேரும். மாணவர்கள் கூட படிப்பில் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ துலா ராசியில் பிறந்த இந்த நட்சத்திரக்காரங்க, அதாவது சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் 29 வரைக்கும் கிரகநிலைகளால் இதுதான் நடக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ராஜராஜேஸ்வரிய வழிபாடு செய்யணும். இந்த ராஜேஸ்வரிய வழிபாடு செய்தீங்கன்னா வாழ்வில் நன்மையானது உண்டாகும். நெக்ஸ்ட்டு துலா ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு என்னங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சத்தம் இல்லாமல் எங்கும் வெற்றி அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த நவம்பர் 29 வரைக்கும் கிரகநிலைகளால் முன்னேற்றமாக இருக்கும். நட்சத்திரராதன் ராகு பகவான் 6வது இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால எத்தனை நெருக்கடி வந்தாலும் அவற்றிலிருந்து உங்களால் விடுபட முடியும். வருமானமானது அதிகரிக்கும். தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் விலகுவாங்க. உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள்லாம் விலகும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் லாபத்தரும். வழக்கு சாதகமாகும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும். இருந்தாலும் 5ல் வரக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானம், லாபஸ்தானம், குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால பணவரவில் கவனமாக இருக்கணும். உறவுகளை அனுசரித்து செல்வது நல்லது. அப்புறம் 2வது இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறதுனால அடிக்கடி கோபம் ஏற்படும். வார்த்தை சூடாக வரும். அதுவே எதிரியாக மாறும். இந்த டைம் நண்பர்களோடு வாழ்க்கை துணையோடு இணக்கமாக இருப்பது, விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் விட்டு கொடுத்து செல்லும் போது நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்மைகளை அனுசரிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வருமானத்தில் கவனம் செலுத்தணும். அப்போ தான் உங்கள் முயற்சிக்கு லாபங்கள் அடைய முடியும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். விவசாயிகள் கூட விளைச்சலில் கவனமாக இருக்க வேண்டும். அரசு பணியாளர்கள் நேர்மையோடு செயல்படுவது அவசியம். மாணவர்கள் கூட படிப்பில் கூடுதல் அக்கறை தேவை. உழைப்பாளர்களுக்கு தேவைக்கேற்ற வருவாய் வரும். ஆக மொத்தம் துலா ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்த, அதாவது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கிரகநிலைகளால் நவம்பர் 29 வரைக்கும் இதுதான் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, துர்க்கையை வழிபாடு செய்யணும். இதை செய்தீங்கன்னா சங்கடங்கள் விலகும். நெக்ஸ்ட்டு துலா ராசி விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு என்னங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. திட்டமிட்டு செயல்படக்கூடிய சக்தி கொண்டவங்களுக்கு இந்த நவம்பர் 29 வரையும் கிரகங்களால் யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம். நட்சத்திரநாதன் குரு பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறதுனால செயல்களில் சில குழப்பம் ஏற்படும். திட்டமிடாமல் செயல்பட்டாங்கன்னா அதனால் சங்கடத்திற்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்படும். ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால வியாபாரத்தில் கவனம் தேவை. முதலீடு செய்வதற்கு முன்பாக 1-2 முறை யோசித்து செயல்பட வேண்டும். லாப தனஸ்தானத்தில் சனியுடைய பார்வை இருக்கிறதுனால வருமானத்தில் கவனம் தேவை. வீண் செலவுகளை தவிர்க்கிறது நல்லது. இந்த டைம் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது, பிள்ளைகள் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவது நல்லது. பூர்வீக சொத்து குறித்த பிரச்சனைகள்லாம் உருவாகும். அதை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவது நல்லது. அப்புறம் உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் செயல்களுக்கு ஆதரவு ராகு இருப்பார். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அதிலிருந்து பாதுகாப்பார். உடல்நிலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். வழக்குகள் வெற்றியாகும். அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு உயர்த்துவார். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு வார்த்தைகளை கவனமாக இருக்கிறது அவசியம். வரவு செலவுகளில் எச்சரிக்கையாக இருக்கிறது பெரு இழப்பில் உங்களை பாதுகாப்பு. இரவு பயணங்களில் சில நெருக்கடி தோன்றும். அதனால் விழிப்புணர்வு அவசியம். அரசு பணியாளர்கள், தனியார் நிறுவன ஊழியர்கள் பொறுப்போடு செயல்படுவது நன்மையாகும். மாணவர்கள் கூட இந்த டைம் படிப்பில் கவனம் தேவை. ஆக மொத்தம் துலா ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்த, அதாவது விஷாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் 29 வரைக்கும் கிரகநிலைகளால் இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னா, மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்யணும். இதை செய்தீங்கன்னா நன்மை அதிகரிக்கும். ஸோ துலா ராசிக்காரங்க, உங்களுக்கு கிரகநிலைகளால் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி துலா ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம். நன்றி.